பள்ளி மாணவர்களின் வசதிக்காக சென்னையில் கூடுதல் மாநகர் பேருந்துகள் இன்னையிலிருந்து இயக்கப்படக்கூடிய ஒரு முக்கிய தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய சிறப்புகள் என்ன என்பது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் பல தகவல்களை சொல்லியிருக்காரு. அதை நம்ம கேட்கலாம். சென்னையில் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு சென்று வருவதற்காக கூடுதலாக மாநகர பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு சென்று வருவதற்காக ஏற்கனவே 25 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுது. இந்த பேருந்து முழுக்க அரசு பள்ளி மாணவர்களுக்காகவே இயக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் பெற்றோர்கள், மாணவர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே இந்த பேருந்து சேவையை உயர்த்தணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தொடர்ந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிட்டு இந்த கோரிக்கையின் அடிப்படையில் போக்குவரத்து கழக அதிகாரிகள் கடந்த 10 நாட்களாகவே சென்னையில் கள ஆய்வை மேற்கொண்டாங்க. எங்கெல்லாம் பேருந்து சேவையை உயர்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் பெற்றோர்களிடமும் மாணவர்களிடமும் கருத்துக்களை கேட்டாங்க. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் 25ஆக இயக்கப்பட்ட இந்த பேருந்து சேவை இன்று முதல் 41ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன், மாணவி அவர்களுடைய இல்லம் எங்க இருக்கோ அந்த இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டா அங்கிருந்து பஸ் ஏறி அவங்க போகக்கூடிய ஸ்கூல் எங்கே இருக்கோ அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்து இறங்கிடலாம். முழுக்க அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்து சேவையாக தான் இந்த சேவை இயக்கப்படுது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் மாணவர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் பாதுகாப்பாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக இந்த பேருந்துகளின் சேவை உயர்த்தப்பட்டிருக்கு. காலை மற்றும் மாலை, அதாவது காலையில் பள்ளிக்கூடம் தொடங்கக்கூடிய நேரத்திலையும் மாலை பள்ளிக்கூடம் முடிந்ததற்கு பிறகும் மாணவர்கள் பத்திரமாக அழைத்து செல்வதற்காக சென்னை மாநகர பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.